بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகமெங்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுகாதார மையத்தினால் ஒரு அறிவிப்பு செய்யப்பட்ட நாள், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் விழிப்புணர்வுனுடைய நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். இன்று உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நோய்கள் மக்களை மிகப்பெரிய அளவுக்கு வாட்டி வதைக்கின்றது. அதில் மிகவும் ஒரு முதலிடமாக இருக்கக்கூடிய நோயாக அறியப்படக்கூடிய நோய் எய்ட்ஸ். இந்த நோய்க்காக வேண்டி உலகத்தினுடைய சுகாதார மையம் இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து வருடா வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி இந்த எய்ட்ஸுக்காக வேண்டி நாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும், எய்ட்ஸை தடுக்கின்ற வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டத்தை உலகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. இது இன்றைய ஒரே ஒரு நாளோடு சொல்லி முடிக்கப்படக்கூடிய கட்டளை கிடையாது. ஏனென்றால் இது உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களோடு அன்றாடும் பல மனிதர்களை நாம் இந்த நோயாளிகளாக பார்க்கின்றோம். ஆகையால் இது ஒரு நாளைக்கு மாத்திரம் இந்த விழிப்புணர்வு என்பது, அதை ஒரு நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு அடுத்த மற்ற நாள்களில் இதை பற்றிய சரியான விழிப்புணர்வுகள் கொடுக்காமல் இருந்தால் இதை முற்றுமுழுதாக நீக்குவதற்கோ சரியான முறையில் இதனுடைய விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே எடுத்து வைப்பதற்கோ அது சரியான அளவுகோலாக இருக்காது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் 3,34,00,000 மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போன்று இது உலகத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் இதுவரைக்கும் 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த எய்ட்ஸ் என்ற உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டு அதில் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் இந்த நோயினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்ற அறிக்கையை உலக சுகாதார மையம் வெளியிடுகிறது. அதில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது தெரியுமா? இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக எய்ட்ஸ் நோயாளிகள் 26 லட்சம் பேர் இருக்கிறார். சிறிய தொகை கிடையாது. சிந்தித்து பாருங்கள், 3,34,00,000 நோயாளிகளிலே இந்தியாவில் மாத்திரம் 26 லட்சம் எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டு அளவிலுடைய கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் 1,80,000 பேருக்கு எய்ட்ஸ் என்ற இந்த உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் என்ற தகவலை உலக சுகாதார மையம் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பலர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோயிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கம் இதற்காக இன்றைய தினத்தில் பெரிய அளவுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு வரக்கூடிய ஊடகங்களுடைய செய்திகளை எடுத்து படித்தாலும், அறிவு ஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுடைய கட்டுரைகளை எடுத்து படித்தாலும், அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை எடுத்து பார்த்தாலும் எல்லாம் எதை சொல்கிறது என்றால், பாதுகாப்பான முறையிலே உறவு கொள்வதன் மூலம் எய்ட்ஸை தடுத்துக் கொள்ளலாம். எய்ட்ஸ் பரவுவதற்கு மிக முக்கியமான வழி என்ன தெரியுமா? தகாத முறையில் உடல் உறவின் மூலம் இந்த எய்ட்ஸ் கடுமையான முறையிலே பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. மிக முக்கிய ஒரு காரணமாக இந்த நோய்க்கு இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பான முறையிலே ஆணுரைகளை பயன்படுத்தி, அதுபோன்று இன்னும் சில பொருட்களை பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் இது போன்ற தவறுகளை செய்து கொள்ளலாம். செய்தால் இந்த நோய் வராது என்று அரசாங்கமும் பெரும்பான்மையான மக்களும் பெரும்பான்மையான அறிவு ஜீவிகள் என்று சொல்பவரும் கருத்து வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி சொன்னால் இந்த நோயை தடுத்து விட முடியுமா? அல்லது சமுதாயத்தினுடைய இந்த சீரழிவை, கலாச்சார சீரழிவை மக்களிடத்திலே நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக முடியாது. அனாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் அதை வளர்த்துவிட்டு மக்களிடத்திலே இதை இன்னும் பரப்புவதற்கு வழியாகத்தான் இது இருக்கிறது. இன்னும் நீ ஆணுரைகளை பயன்படுத்தி இது போன்ற தவறுகளை செய்து கொள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை ஒரு தப்பு செய்யக்கூடியவனை, தவறு செய்யக்கூடியவனை, அந்த தவறின் பக்கம் அரசாங்கமும் இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவி என்று சொல்லக்கூடியவர்களும் அதன் பக்கம் மக்களை அழகான வழிமுறையை காட்டி அனுப்புவது போன்று இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எப்படி ஒழிப்பது? இதை ஒழித்தால் தான் உலகத்திலே மக்கள் நல்ல முறையில் வாழ முடியும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண நோய் கிடையாது. மிகவும் பயங்கரமான, இறுதி கட்டத்தில் அவனுடைய உயிரை குடிக்கக்கூடிய நோய். HIV என்ற இந்த கிருமி ஒரு மனிதனுடைய உடலிலே சென்று விட்டால் 6 வருடம் அல்லது 8 வருடத்தில் எய்ட்ஸ் என்ற இந்த பயங்கரமான நோய் அவனை தாக்கிவிடும்.
தாக்கிவிட்டால் அவன் மெலிந்தவனாக, உடலிலே மிகவும் பலகீனம் அடைந்தவனாக, கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவனாக, அவனுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை அவனால் சரியாக நிற்க முடியாமல் நிலையாக வாழ முடியாத மிகவும் ஒரு பயங்கரமான, பார்ப்பதற்கே அவனுடைய தோற்றம் என்பது மிகவும் ஒரு பார்க்கவே அசிங்கமாக போகக்கூடிய அளவுக்கு மனிதன் அந்த நோய்கள் பாதிக்கப்பட்டவன் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இதை எப்படி அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு என்னென்ன யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. சினிமா நட்சத்திரங்களை வைத்து, சினிமாவிலே விபச்சாரத்தை வளர்க்கக்கூடிய சமுதாயம், சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கதாநாயகர்களும் விபச்சாரம் எப்படி செய்வது என்பதை சினிமாவின் மூலம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களையும் சிறுவர்களையும் சிறிய பிள்ளைகளையும் எப்படியெல்லாம் தவறையும் தப்பையும் செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தை சீரழிக்கின்ற கேவலமான தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விபச்சார கும்பலிடத்திலே இதை கொடுத்து நீங்கள் தான் இதற்கு விளம்பரம் படுத்த வேண்டும். எய்ட்ஸை ஒழிப்பதற்காக வேண்டி நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு விளம்பர தூதராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் விபச்சாரத்தை பரப்புவனுடைய கையிலேயே விபச்சாரத்தை ஒழிப்பதற்குரிய வழிமுறையை செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்றைக்கு என்னதான் இவர்கள் திட்டங்களை தீட்டினாலும், எவ்வளவு வழிமுறைகளை ஏற்படுத்தினாலும் இதை இவர்கள் சொல்வது போன்று அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? விபச்சாரம் என்ற இந்த கேவலமான இந்த செயலை சமுதாயத்திலிருந்து தடுக்கின்ற வரை, அதை முற்று முழுதமாக ஒரு இந்த நாட்டிலே, இந்தியாவிலே எய்ட்ஸ் என்ற நோய் இல்லாமலே போக வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விபச்சாரத்தை முற்று முழுதாக தடை செய்ய வேண்டும். அதனுடைய சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். அதற்கு பயங்கரமான தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் இதை நிறுத்த முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, நீங்கள் அந்த பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள், இந்த வழியில் செல்லுங்கள் என்று சொன்னாலும் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்குரிய வழியாக அது அமையாது. மாறாக இன்னும் நோயை அதிகமாக்கிக் கொள்வதற்கு, பரவுவதற்குரிய வழிமுறையாக ஆகிவிடும். இதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு அழகான தீர்வை சொல்லி தருகின்றது. அழகான முறையிலே மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது. உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லி தருகிறது. அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் இது போன்ற கேவலமான நோய்கள் உலகத்திலே வராது. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, தகாத உறவுகள், அதே போன்று ஓரினை சேர்க்கையின் மூலம் இந்த நோய் பரவுகிறது. அடுத்ததாக ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் மூலம், எய்ட்ஸ் நோயாளியினுடைய இரத்தம் இன்னொரு மனிதனுக்கு ஏற்றப்பட்டால் அதன் மூலம் இது பரவுகிறது. ஊசி ஏற்றக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஏற்றிய ஊசியை வைத்து அடுத்த மனிதனுக்கு ஏற்றினால் இதன் மூலமும் இந்த நோய் பரவுகிறது. இது போன்று பல வகையிலே இந்த நோய் பரவுகிறது. இது உண்மையிலே தகாத முறையில் தவறாக சென்ற ஒருவனுக்கு மாத்திரம் வந்து சேராது. சில நேரங்களில் துரதிருஷ்டவசமாக, சில நேரங்களில் மற்ற எய்ட்ஸ் நோயாளியிடமிருந்து நல்ல மனிதனுக்கும் பரவிவிடும். அண்மையில் வந்த ஒரு சம்பவம், ஒரு 6-7 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், அவன் பாடசாலையில் கல்வி கற்கிறான். கல்வி கற்க போகக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு கல்வி கற்றுவிட்டு வந்து சிறிது காலம் நோய்வாய்ப்படுகிறான். கடுமையான காய்ச்சல், என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பல செக்கப்புகளை பண்ணி அந்த பையனுக்கு என்ன நோய் என்று பார்க்கிறார்கள், கண்டுபிடி. இறுதியாக HIV-க்குரிய இந்த எய்ட்ஸினுடைய செக்கப்புகளையும் பார்த்து அதனுடைய இரத்தத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறார் மருத்துவர், இந்த சிறுவனுக்கு HIV தொற்று இருக்கிறது. அப்போ மருத்துவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. சாதாரண ஒரு சிறுவன், 6 வயசு 7 வயசு மதிக்கத்தக்க இந்த சிறுவனுக்கு எப்படி இந்த நோய் பரவியது என்று தேடி பார்க்கிற நேரத்தில் அவனுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த நோய் இருக்கிறதா? ஏன்னா தாய் தந்தையர்களுக்கு இந்த நோய் இருந்தால் அந்த பிள்ளைக்கும், கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் இந்த நோய் தொற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால் இதையும் பார்க்கிறார்கள், இப்படியாவது இவனுக்கு பரவி இருக்கிறதா? பார்த்தா அப்படியும் பரவல. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால், இவனை விசாரிக்கிறார்கள். இவனுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன, இவன் எங்கெங்க போகிறான், எப்படி அவனுடைய வாழ்க்கை நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் சொல்கிறான், தினமும் இவன் பாடசாலைக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெட்டி கடையில் அன்னாசி பழங்களை வைத்து ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க போய் நான் தினமும் சாப்பிடுவேன் என்று இந்த சிறுவன் சொல்கிறான். அதற்கு பிறகு இந்த மருத்துவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அன்னாசி கடையினுடைய உரிமையாளர், அந்த சிறிய பெட்டி கடையை வைத்திருக்கிறார்கள் தெருவோரத்தில், அவரை போய் பார்த்து அவருடைய இரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து பரிசோதனை செய்து பார்த்தார். அவருக்கு HIV என்ற இந்த எய்ட்ஸ் தாக்கம் இருக்கிறது. அவர் வெட்டி கொடுத்த அந்த அன்னாசி பழத்தில் அவருடைய இரத்தம் ஒட்டி இருந்தது. அதை இந்த சிறுவன் உண்டதின் காரணத்தினால் இவனுக்கும் இது தாக்கி இருக்கிறது என்று அவர் கண்டுபிடிக்கிறார்.
பாருங்கள், எந்த பாவமும் செய்யாத அந்த சிறுவனுக்கு அநியாயமாக இந்த நோய் பற்றி தோற்றுகிறது. இதற்கு காரணம் என்ன? சமுதாயத்தில் கேவலமாக பலவிதமான கேவலங்களையும் அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினால் நல்ல மனிதர்களுக்கு கூட, சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் கூட இது தவறான முறையிலே அவர் தவறை செய்யவில்லை என்றாலும் இது பரவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் இதை எப்படியாவது கடுமையாக தடுக்க வேண்டும். அதற்கு தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது போன்ற எல்லா விதமான தீமையை விட்டும் எப்படி மனிதன் தன்னை காத்துக் கொள்வது என்ற வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. விபச்சாரத்தை முற்று முழுவதுமாக தடுத்து நிறுத்திவிட்டோம் என்றால் எய்ட்ஸினுடைய பாதிப்பை மிகப்பெரிய அளவுக்கு குறைத்து விட முடியும். நாம் பார்க்கின்றோம், திருமறை குர்ஆன் சொல்கிறது, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். நெருங்க கூட கூடாது. மற்ற பாவத்தை பத்தி சொல்ற நேரம் கூட இதை செய்யாதீர்கள் என்று சொல்வான் அல்லாஹ். ஆனால் இந்த பாவத்தை நெருங்கி விடாதே, நெருங்கினா அடுத்த கட்டம் இந்த பாவத்தில் வீழ்ந்து விடுவாய் என்ற காரணத்தினால் நீ கிட்ட கூட நெருங்கக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரம் கிடையாது, முதல் படி இருக்கிறது. ஒரு மனிதன் இது போன்ற பாவத்தை செய்வதற்கு முதலாவது எது தெரியுமா? அவனுடைய பார்வை. பார்வையின் மூலம் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கின்ற நேரத்திலே அந்த பார்வை அவனை ஈர்க்கின்ற சந்தர்ப்பத்தில், அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் ஈர்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது அப்படியே நாளடைவில் காதல் என்று மாறி காமமாக மாறி அது இறுதியில் அவனுடைய வாழ்க்கையை துளைக்கின்றது. இது போன்ற கேவலமான உறவுகள் இதன் மூலம் உருவாகிறது. இதனால் தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிக்கும் பனாதிக, உங்களுடைய பிள்ளைகளுக்கும், அதே போன்று இதர மூமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிக அத்னா யுஅரஃப்ன ஃபலா யுஅதைன், அவர்களுடைய உடம்புகளில் அவர்கள் ஜில்பாப் என்ற முன் கையையும் முகத்தையும் தவிர மற்ற பாகங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய அந்த ஆடையை அணிய சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு, தாலிக அத்னா யுஅரஃப்ன, இது அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்கும், ஃபலா யுஅதைன், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இது சிறந்த வழி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த முறையில் அவர்கள் ஆடை அணியக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய அங்கங்களை அடுத்தவனுக்கு காட்டாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற கேவலமான சிந்தனைகள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து குறைவாக, இது போன்ற கேவலமான சிந்தனைகளை விட்டு அவர்கள் சற்று தூரமாவார்கள். இப்படி என்று இஸ்லாம் முதலில் ஆடையினுடைய கட்டுப்பாட்டை சொல்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லில் முஃமினீன், முஃமின்களுக்கு நபியே சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், அவர்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், தாலிக அஸ்கா லஹும், இது அவர்களுக்கு சிறந்தது. அதே போன்று ஆம்பளைக்கும் கற்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் வேற எந்த மார்க்கமும் இது போன்று சொல்வதை நாம் பார்க்க முடியாது. அதே போல பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வகுல்லில் முஃமினாத், பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபலு ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அது மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய ஜீனத்துக்களை, முகம் கையை தவிர மற்ற உறுப்புகள் வெளியில் தெரிய வேண்டாம். அவர்களுடைய மார்பகங்களில் முந்தானைகளை அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்று இஸ்லாம் ஆடை ஒழுங்கிலிருந்து விபச்சாரத்துக்கு செல்லக்கூடிய ஆரம்ப நிலை பார்வை, இந்த பார்வையை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறது. விபச்சாரத்துக்கு கடுமையான தண்டனையை சொல்கிறது. திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு சமுதாயம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இல்ல, திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 கத்தையடிகள் கொடுக்க வேண்டும். இந்த தண்டனை பார்ப்பதற்கு பயங்கரமானதாக பாரதூரமானதாக தெரியும். ஆனால் இது போன்ற பயங்கரமான பாரதூரமான தண்டனைகள் ஒரு சமுதாயம் பார்க்க கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் இது போன்ற கேவலமான சிந்தனை வராது. அதை விட்டு அது அவனை தாக்க, அந்த கேவலமான சிந்தனையின் பக்கம் மனிதன் செல்லக்கூடிய நேரத்தில் அவனை தடுத்து நிறுத்தும். இது உலகத்திலே எய்ட்ஸ் இல்லாத, இது போன்ற கேவலமான நோய்கள் வராமல் மனிதர்கள் காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கும். ஆகையால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் உலகத்திலே நிறுவப்பட்டால் இந்த எய்ட்ஸ் போன்ற பயங்கரமான உயிர்கொல்லி நோய்கள் இந்த சமுதாயத்தை விட்டு அகற்றப்பட்டு மக்கள் நல்ல நிலையில் வாழக்கூடிய, சுகாதாரத்தோடு வாழக்கூடிய ஒரு மார்க்கமாக, ஒரு வழிமுறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்